ஷேய் எப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. டெல்லி மும்பையிலேருந்து ஏர்போர்ட்டில் போகிறேன் உள்ள எல்லா நாட்டுக்கும். அது எத்தனை நாட்டில் அந்த ஏர்போர்ட்டில் விமானத்தில் போகிற அந்த நோய், குரங்கம்மன் நோய், பச்சை வட்டு நோய். பச்சை வட்டு நோய்னா மூளையிலேருந்து பச்சையாக மூக்கு வழியை சொல்லன்னு வடியும் மூக்கு. ஏன்னா மூளையை வச்சு தந்திரமாக அந்த காகித பேப்பரை வச்சு பூமியை பாழாக்குதான்ல. அதனால் அங்கேருந்தே திருவோடு கொடுத்துரு. இங்கேருந்தே திருவோடு போனோம். இப்போ புதுசாக கொடியை தூக்கி ஆட்டிட்டான். இவன்லேருந்தே திருவோடு கொடுத்தே போவியான். இப்போ திருவோடு கணக்கு போடுறாரு. திருவோடு கணக்கு போட்டாச்சுன்னா அடிக்கிற அடியில் ஒவ்வொருத்தனையும் குலாசியாக பண்ணிடுவார். அவர் அப்படி வேகத்தில் இருக்கார் ஐயா, கடவுள் ஈஸ்வரன். இதை பார்த்து வந்திருந்தலன்னா இவன்லாம் என்ன மனுஷ பேய. ஒரே கொடியை தூக்கணும், ஒரே ஆட்டணும், வேலை சொல்லி இல்லாமல் பூமியை அழிக்கணும், விவசாயத்தை அழிக்கணும். இப்போ ஒருத்தன் எல்லா விவசாயத்தை அழிக்கணும்னு கொடியை தூக்கிட்டான். எல்லா பேரும் விவசாயத்தை அழிக்க தான் ரெடியாக இருக்கான். ஏதோ ஒன்று ரெண்டு உள்ளவன் கட்சி கொடியை தூக்கினவன் விவசாயத்தை ஒரு கணக்கு கொடுக்கான். புரியுதா? விவசாயத்தை பாலாக்காயடா, விவசாயம் தான் முக்கியம், அதை உழைஞ்சாதான் சாப்பிட முடியும், அதை அழிச்சிட்டேன்னா நம்ம வயிறு காயும்டா அப்படிங்க. அதே கேட்டு அறிவில்லாமல் ஆணும் பெண்ணும் நரகளை சாப்பிட ஓடுது. நம்ம என்ன செய்ய? ஆடட்டும் பாடட்டும். கொடி நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றம் கேட்டுக்கோ, தமிழ்நாட்டிலையும் கேட்டுக்கோப்பா. திருவோடு எட்ட நாட்டு சனீஸ்வரி கையில் கொடுத்தார் ஐயா ஈஸ்வரன் பரமசிவன். அதனால் ஒவ்வொரு கொடிக்காரனுக்கும் திருவோடு வரையில் உள்ளே மாட்டுவான், பயங்கரமாக மாட்டுவான், திருவோடு எடுத்துருவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா.